இந்த தொடர்புடைய 3வது நாளின் காலவேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிற ஆட்சியை ஈவாய்க்கிறார். நாம் ஆண்டோடு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நாளின் காலை பொழுதிலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு நேராக அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையை பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதையுமே நாம் அதற்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக உங்களோடுதான அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்கவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்களுடைய அன்பை ஒரு விசை கூட ருசி பார்க்கவும் கற்றுக் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் கற்று முடிக்கின்றேன். என்னை நேசிக்கக்கூடிய நான் நேசிக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகளை மறுபடியுமாக இந்த கூட்டத்தின் முகாந்திரத்தில் பார்க்கக்கூடியதான வாய்ப்பையும் கற்றுக் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகின்றேன். பொதுவாக நாம் ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அல்லது அந்த இடத்தினுடைய விசேஷம் என்ன என்கிறதை பார்க்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குள்ளாகவும் விருப்பம் இருக்கும். ஒரு முறை ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் சொன்னார், நான் போன வாரத்தில் பெங்களூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ உடன் இருந்த சகோதரர் கேட்டார், அங்கே போய் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார். நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எதையாவது பார்க்க வேண்டும், அதுல என்ன விசேஷம் இருக்கிறது என்கிற பார்வை அல்லது அந்த நோக்கம் நம்ம எல்லாருக்கும் நான் இருக்கு. ஒருவேளை ஆக்ராவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே நம்மை பார்த்து கேட்கப்படுகிற இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன தெரியுமா? தாஜ்மஹால் பார்த்தீங்களா? அதே போலதான் நம்முடைய விசுவாச வாழ்விலும் நாம் காண வேண்டிய சில அனுபவங்கள் உண்டு. ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வாக்கியம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வாக்கியம். கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 23ஆம் வாக்கியம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் போய் கண்டபோது அவன் தேவ கிருபையை கண்டான் என்று வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாலே இதனுடைய பின்னணியின் விளக்கங்கள் அதிகமாக தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். நாம் தொடர்ச்சியாக அந்தியோகியா சபையை குறித்தான நிலையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவன் தம்முடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தாலே சம்பாதித்ததான சபை, கர்த்தருடைய பார்வையிலே சபை என்கிறது எவ்வளவு விலையேறப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே நாம் சபை முடிவர்களை விட்டுவிடக் கூடாது என்கிறதான போதனை வேறு புத்தகத்திலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையுடைய மேன்மை, சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவம், இவைகளை குறித்து சிந்தித்து ஒரு உள் சபையினுடைய துவக்கத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த அந்தியோகியா சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்கிறதை குறித்த நிலையிலே நாம் சிந்திக்கும் பொழுது 3 காரணங்களை நாம் அதை பார்த்தோம். ஒன்று, இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அறியப்படாதவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு சபை. இந்த சபை சேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தமாக சிதறந்து போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் யூதர்களிடத்திலே போய் தானே அறிவித்தார்களே தவிர வேறு யாரிடத்திலும் அவர்கள் போகவில்லை. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் சிரேனே ஊராலும் சீப்ரு தீவாருமாய் இருக்கக்கூடியதான சிலர் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அவிதமாக பட்டணம் என்கிறதான நாடு, தீவு, பட்டணம் என்ற நிலையிலே சிதறந்து போனார்கள். ஆனால் சிதறந்து போனாலும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் போனார்கள். சிதறந்து போகிறது என்கிறது இலக்கு இல்லாமல் போகிறது. ஆனால் இங்கே நாம் கவனிக்கும் பொழுது பிசாசு சிதறடித்தான், ஆனால் அதன் நடுவே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களை அவர்கள் அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறதற்கு முன்னேறி போகும் பொழுது கர்த்தர் சரியான விதத்திலே அந்தியோகியா பட்டணத்துக்காக என்ன செய்கிறாங்க? கொண்டு வருகிறார். அவ்விதமாக அவர்கள் வந்த சந்தர்ப்பத்திலே அங்கே இருக்கக்கூடியதான கிரேக்கர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்த பொழுது அவர்களுக்கும் ஆண்டவர் வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூட, அந்த ஆத்ம பாரத்தோடு கூட அவர்கள் நற்செய்தியை அங்கே அறிவித்தார்கள்.
அவர்கள் கிரேக்கருடனே பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவ்விதமாய் அறிவித்த பொழுது நடந்தது என்ன என்று சொன்னால், அங்கே ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. ஆனால் ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே உண்டு பண்ணினார். வேறொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு புறஜாதி சபையானது அங்கே என்ன செய்கிறதுங்க, உடலெடுத்து வந்தது என்கிறதை பார்க்கிறோம். இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்றால், ஒன்று அங்கே நாம் வாசிக்கிறோம், அறியப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போய் பிரசங்கம் பண்ணவில்லை. பிரசித்தி பெற்றவராகிய பேதுரு அங்கே போய் பிரசங்கம் பண்ணவில்லை. அல்லது பெயரறியப்பட்டிருக்கிறதான பிரபலமானவர்கள் யாரும் அங்கே போகவில்லை. அங்கே நாம் வாசிக்கிறோம் சிலர் என்று நாம் வாசிக்கிறோம். 19-20 வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது சிலர் அவர்கள் அறியப்படாதவர்களை கொண்டு தேவன் அபாரமான காரியங்களை செய்ய முடியும். அவர்கள் அறியப்படாதவர்கள் மட்டுமல்ல, இரண்டாவதாக இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், ஆத்தும பாரம் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு சபைகள் பெருகி வருகிறது. ஆனால் சபைகள் எப்படி பெருகி வருகிறது என்பதை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அது அவரவர்களுக்கு வெளிச்சம். ஆனால் அன்றைக்கு அந்தியோகியா சபை எப்படி உருவானது, உடலெடுத்தது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எதற்காக சுற்றித் திரிந்தாங்க? ஊர் சுத்தி பார்க்கிறதுக்காக சுத்தி திரியல. அவர்கள் எதற்காக சுத்தி திரிந்தார்கள் என்று சொன்னால், அங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்தும பாரத்தோடு கூட. இன்றைக்கும் நாம் அங்கே சபைகளாய் கூடி வருகிறோம் என்றால், அதன் பின்னணியத்திலே எத்தனையோ ஆத்தும பாரம் உள்ளதான ஊழியர்களுடைய, மிஷனருடைய தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். ஆகவே அந்த சபை அறியப்படாதவர்களால் உண்டாக்கப்பட்டது அல்லது உருவாகி வந்தது. இரண்டாவதாக ஆத்தும பாரம் உள்ளவர்களாலே உடலெடுத்து வந்தது. மூன்றாவதாக இன்னல்களை அனுபவித்தவர்களாலே அது உடலெடுத்து வந்தது. அங்கே சுவிசேஷம் அறிவித்தவர்கள் மிக வசதி படைத்தவர்களும் மேன்மையானவர்களும் சகலவிதமான எல்லா விதமான சுக சௌகரியங்களை அனுபவித்தவர்கள் போய் சுவிசேஷம் அங்கே அறிவித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. சேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தமாக துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சிதறந்து போனவர்கள், அவர்களுக்கே தலைக்கு மேல ஏராளமான பிரச்சனைகள், அவர்களே அகதிகளாய் ஓடித் திரியக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மையமாய் கொண்டு அவர்கள் அறிவித்ததனுடைய விளைவு அங்கே ஒரு சபை உடலெடுத்தது. அறியப்படாதவர்களால், ஆத்தும பாரம் உள்ளவர்களால், இன்னல்களை பொருட்படுத்தாதபடிக்கு இறைவன் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்ட பொழுது அவங்களுக்கு பெரிய பிரசங்கிக்கவோ அல்லது பல காரியங்களை செய்யவோ அவங்களுக்கு ஒண்ணு என்ன செய்யாதுங்க, தெரியாது. ஆனா செய்ய வேண்டியதை அவர்கள் நிறைவேற்றின பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே என்ன செய்ததுங்க, இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருந்ததுனாலே ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கர்த்தரிடமா என்ன செய்யப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டாங்க. அறியப்படாதவர்களால் செய்யப்படுகிறதான ஊழியங்களை ரட்சிக்கப்படுறவங்க தான் கர்த்தரிடையிலே சேர்க்கப்படுவாங்க. இன்னைக்கு அநேக இடங்கள் நடக்கக்கூடியதான ஊழியங்களுக்கு பின்னாலே நான் என்னுடையது என்கிற பிரபலங்கள் என்ன செய்யுதுங்க, தெரியப்படுகிறது. ஆனால் இங்கே கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த காரியம் எருசலேம் சபைக்கு கேள்வியான பொழுது அங்கே இருந்து பர்னபாவை என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். அவ்விதமாய் வந்ததான பர்னபா காண்கிற ஒரு காட்சியை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். பர்னபா அங்கே போய் பார்த்த பொழுது அவர் எதை கண்டார்? அதுதான் துவக்கத்தில் சொன்னேன். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நாம் என்ன செய்வோங்க, பார்க்க விரும்புவோம். இன்றைக்கு ஒரு சபைக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த சபையில நாம் எதை பார்க்கிறோம்? அந்த சபைக்கு போனேன், அந்த சபையில எவ்வளவு அழகா அந்த கட்டடம் இருக்கு தெரியுமா, அங்க எவ்வளவு ரொம்ப அங்க உள்ள சேர்லாம் ரொம்ப உட்கார்றதுக்கு வசதியா என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, போட்டிருக்கிறாங்க. நல்ல ஏசி, அது நல்ல மைல்டா வச்சிருக்கிறாங்க. பார்க்கிங்கும் எல்லா வசதிகளும் அந்த சர்ச்சில் என்ன செய்து இருக்குது. சவுண்ட் சிஸ்டம், ஒரு விசிலிங் வரல, அது எந்த ஒரு நாய்ஸ் என்ன செய்யல, கேட்கல, ரொம்ப தெளிவா கேட்குது. ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குது. அநேக நேரங்கள்ல சபையில போய் பார்த்துட்டு வரும்போது இதைதான் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? இப்படிதான் இருக்கணும்ன்ற எண்ணமும் நமக்கு இருக்குது. ஆனா வேத புத்தகம் வெளிப்படுத்துகிற சபை எப்படிப்பட்ட ஒன்று? அங்கே பர்னபா போன பொழுது அங்கே அவர் கண்டது என்ன தெரியுமா? தேவ கிருபையை கண்டார். தேவனுடைய கிருபையை கண்டார். தேவனுடைய மற்ற எல்லாவையும் இருந்தால் அது நல்லதுதான். ஆனா அதெல்லாம் இருந்தும் கிருபை இல்லை அப்படின்னா, தேவ கிருபை இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
உண்மை சொல்றேன்னா இன்னைக்கு காலையிலே பாடின இந்த 2-3 பாடல்களிலும் அடிக்கடி வருகிற ஒரு பிரயோகத்தை நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. கிருபை. கிருபை. கிருபை இல்லைன்னா ஒரு கவிஞன் பாடுகிறான், நம்மால என்ன செய்ய முடியாதுங்க, வாழ முடியாது. அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய சபையின் ஜீவியத்திலும் தேவ கிருபை வெளிப்பட வேண்டும். நாம் கூடி வருகிறதான சல சபைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஒரு 10, 30, 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக நாம் கூடி வருகிற சபை எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்முடைய சபை தேவ கிருபை நிறைந்த ஒன்றாக இருக்கணும். அங்க வெளியில் இருந்து பர்னபா வந்து பார்க்கிறாரு. பார்த்தப்ப அங்கே தேவ கிருபையை கண்ட பொழுது அங்கே ஆவியான ஒரு வார்த்தையை லூக்காவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார், சந்தோஷப்பட்டு. இன்னைக்கு நம்முடைய சபைகளை குறித்துதான் நிலையை கேள்விப்படும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறதா? சந்தோஷம் உண்டாகிறதா? சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஊழியர்களாக, சபையின் பொறுப்புள்ளவர்களாக இருந்து உடன் சபைகளை குறித்தும் சபையாளை குறித்தும் பேசிக் கொள்கிறதான சந்தர்ப்பத்தில் அநேக நேரங்களில் துக்ககரமான வார்த்தைகளை கேட்கவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைதான் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனா அங்கே பர்னபா வந்து பார்க்கிறார், தேவ கிருபையை கண்ட பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அங்கே நடக்கிற சகல செயல்களும், அங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவ கிருபையை சார்ந்து நடைபெறுகிறதை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் பூரித்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் என்கிற நிலையிலே சபையிலே தேவ கிருபையை பார்க்கும் பொழுது, தேவ கிருபைக்கு விட்டுக் கொடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனே சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி கொடுத்து, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்த ஆண்டவர் சபையை அவர் எப்படி நேசித்தார் என்பதை எபேசியர் 5ஆம் அத்தியாயத்தில் நாம் வாசித்தோம். 5:25 சொல்கிறது, அவர் சபையிலே அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூர்ந்தார்? 27 கடைசி சொல்கிறது, தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்து, தம்மை தாமே இந்த சபைக்காய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த சபையிலே அவருடைய கிருபை விளங்குகிறதை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவாய் பூரிக்கும், எவ்வளவாய் பூரிக்கும். கிருபை என்கிறது ஏதோ கண்களால் காணத்தக்கதான ஒரு பொருள் அல்ல. அது உணரும்படியான ஒரு உணர்வு. நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது சில விளையாட்டுகளை நாம் விளையாண்டுருப்போம். எனக்கு அதுதான் உட்கார்ந்துட்டு போது ஞாபகம் வந்தது. சில நேரங்களில் ஏதோ ஒரு மேஜையிலையோ, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சந்தர்ப்பத்தில் மேஜையிலையோ அல்லது ஒரு தாளின் மேல சில இந்த இரும்பு துகள்களை போட்டுட்டு அதுக்கு அடியில ஒரு காந்தத்தை வைத்து நாம் நகர்த்துவோம். செஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? எல்லாரும் செஞ்சிருப்போம். வாழ்க்கை ஒருவேளை இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியுமா தெரியாதா? ஆனா நாம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான நிலையில நம்முடைய சிறு வயதில் அந்த விளையாட்டை விளையாடி எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த காந்தத்துக்கு ஏற்ற நிலையில அது என்ன செய்யறதுங்க, அது அசைகிறது, நகருகிறது. அந்த காந்தம் அடியில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அந்த காந்தத்தின் ஈர்ப்பினாலே அது நடக்குது. ஒருவேளை அந்த பேப்பர்ல தான் அந்த இரும்பு துகள்கள் இருக்கிறது, அதை தலைகீழ கவிழ்த்தினாலும் அந்த இரும்பு துகள்கள் என்ன செய்யறது இல்லைங்க, விழுகிறது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த காந்தத்தின் ஈர்ப்பு. விசுவாசிகளுடைய வாழ்விலே தேவ கிருபையை மையமாய் வைத்து தேவ கிருபையிலே ஊன்றி இருக்கக்கூடிய அனுபவத்தோடு ஒரு விசுவாசி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்வே தலைகீழாய் மாறின அனுபவமாய் இருந்தாலும், தலைக்கு மேலே தண்ணீர் போகிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும், தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கிட மாட்டோம். ஏனென்றால் நாம் கிருபையிலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம், கிருபையிலே நிலை நிற்கிறோம். நாம் கிருபையிலே நிலை நிற்கிறோம். கிருபையிலே நாம் நிலை நிற்கும் போது வாழ்வின் எந்த சூழலும் அது மேன்மை பொருந்தின ஒன்றாக இருக்கும். ஆகவே அன்றைக்கு பர்னபா அந்த அந்தியோகியா சபைக்கு வந்ததான சந்தர்ப்பத்திலே அவர் அங்கே கண்டது என்ன என்று சொன்னால், தேவ கிருபையை அவர் என்ன செய்தாங்க, தேவ கிருபையை அந்த சபையிலே காணத்தக்க விதத்திலே இருக்க காரணம் என்ன? அதுதான் உங்களோட ஒரு சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவ கிருபை அந்த சபையிலே விளங்குகிறதற்கு காரணம் என்ன என்றால்,
அந்த சபையிலே காணப்பட்ட 7 விதமான அனுபவங்கள். நான் வேகமாய் குறிப்புகளை சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக அவருடைய 11ஆம் வாக்கியம், 11ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வாக்கியம், 11:20. அவர்களை சீர்படுத்துவாரும் சிறரே பட்டத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். போதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதல் குறிப்பையே இப்பொழுது மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த சபையிலே தேவ கிருபை காணப்பட, சபை ஆரம்பிக்கப்பட காரணம் என்ன என்றால், அங்கே அறியப்படாதவர்களாலும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாலும் மாத்திரமல்ல இன்னர்களை அனுபவித்தவர்களாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதனாலே அந்த சபை உருவானது. இந்த சபையிலே தேவ கிருபையை காண காரணம் என்னன்னா, வெளியே இருந்து வந்த ஒரு தேவ மனுஷன் இந்த சபையிலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்பட காரணம் என்ன தெரியுமா? அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட சபைங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. எல்லைகளை கடந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான சபையை நாம் காண்போம் என்றால், நம்முடைய சபை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு தெரியுமாங்க? அது தேவ கிருபையை அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு தேவ கிருபை இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே பார்க்க முடியவில்லை. என்னென்னமோ பார்க்கிறோம். நீங்க சபைக்குள்ள வந்தோம்னா என்னென்னமோ இருக்குது. ஆனா கிருபை தான் என்ன செய்யலங்க? இல்ல. தேவ கிருபை அனுபவிக்கக்கூடிய தேவ மனிதர்கள், தேவ கிருபை அனுபவிக்கக்கூடிய பிரசங்கங்கள், தேவ கிருபை அனுபவிக்கக்கூடிய ஜெபங்கள், தேவ கிருபை அனுபவிக்கக்கூடிய ஐக்கியம், இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. ஏன்? இதனுடைய அடித்தளமே என்ன அப்படின்னா, முதலாவது அந்த சபை சுவிசேஷ ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கே சபை உருவாக முதல் காரணம் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 19 வசனத்துல என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு வார்த்தை இருக்குது. அவர்கள் சுற்றி திரிந்து சுவிசேஷ தாகமும் ஆத்தும பாரம் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது வாய்ப்புகளை என்ன செய்வாங்க? தேடுகிறவனாக இருப்பான். ஒருத்தர் சொல்லணும்னா, இதுவரைக்கும் இருந்த அந்த பவுண்டரி, அந்த எல்லையை இவங்க கடந்து சுவிசேஷ பாரத்தினாலே ஆண்டவரை அங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? ஒரு விதத்துல இதுவரைக்கும் யூதர்களுக்கு அறிவித்து கொண்டு வந்தார்கள். ஆனா இங்க வந்து பார்த்தா யாருங்கிறா? கிரேக்கர்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், கிரேக்கர்கள் ஞானம் கொடுத்தவர்கள். ஆனா இவர்களோ எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. பாமரர்களாய், படிப்பறியாதவர்களாய், அற்பமானவர்களாய், சாதாரணமானவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் ஞானம் கொடுத்த இவர்களிடத்துல எப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளாய் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமாங்க? அங்க ஆவியானவர் அழகா எழுதியிருக்கிறாரு. அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, இயேசுவை பிரசங்கித்தார்கள் அப்படின்னா இருக்கு. பிரசங்கம் பண்ணாங்கன்னு இல்ல, இயேசுவை பிரசங்கித்தார்கள். எப்படி பிரசங்கித்தாங்கன்னா, பேசி. ஜஸ்ட் என்னதுங்க? பேசி. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கலை நமக்கு தேவையில்லைங்க. யோவான் சுவிசேஷத்துல ஒரு மனிதன் சொல்கிறான், நான் குருடனா இருந்தேன், இயேசுங்கிற ஒருவர் வந்தார், என்னுடைய கண்களை தொட்டார், கழுவும்படியாய் சொன்னார், கழுவினே காண்கிறேன். அவ்வளவுதான் சுவிசேஷம். நான் குருடனா இருந்தேன், இயேசு என்கிறவர் என்னுடைய கண்களிலே எனது சேரை பூசினார், கழுவ சொன்னார், கழுவினே காண்கிறேன். அவ்வளவுதான். நான் பாவியா இருந்தேன், என் பாவத்தோட எனக்கு சமாதானம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவரிடத்துல வந்த பொழுது அவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. இப்ப எனக்கு சமாதானமும் ஒரு பிரகாசமும் வெளிச்சம் வந்துச்சு. இதுதான் சுவிசேஷம். இதை சொல்ல தெரியாதா? இததான் அவங்க சொன்னாங்க. இதை சொன்னா போதும், கர்த்தருடைய கரம் அங்க இருக்கும், ஜனங்கள் ஆண்டவரிடத்துல சேர்க்கப்படுவாங்க. இதுக்கெல்லாம் பெரிய தியாலஜி, இதுக்கெல்லாம் பெரிய இறை, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தேவைதான் இல்ல, நான் மறுக்கல. ஆனா மிக எளிய நிலையிலே சுவிசேஷ வாரத்தோடு கூட அவர்கள் செயல்பட்ட பொழுது அந்த சபை அங்கே உடலெடுத்து வந்தது என்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக நாம் எந்த அளவுக்கு பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையோடு திருப்திப்பட்டு விடுகிறதான விசுவாசிகளின் கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். வீட்டு கூட்டங்கள் இந்த நாட்களிலே சபைகளிலே என்னதுங்க? அரிதாய் போய்விட்டது. ஒருவேளை அப்படி வைக்கிறதா இருந்தா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. அது என்னது? வீடு கட்டுறதுக்காக ஸ்தோத்திர கூட்டம், அல்லது ஏதாவது ஒரு நன்மை கிடைத்ததற்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அல்லது ஒரு பிறந்த நாளுக்கான ஒரு ஸ்தோத்திர கூட்டம்.
எங்க வைக்க வேணாம் நான் சொல்லல, வைங்க. ஆனா அதே நேரத்துல அது ஒரு சுவிசேஷ கூட்டமாய் வைங்க, சுவிசேஷ கூட்டமாய் வைங்க. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வீடுகள் இன்றைக்கு சுவிசேஷத்திற்காய் திறக்கப்படுகிறதில்லை. நேற்றைக்கு மாலையை நாம் சிந்தித்த கொர்நேலியுடைய வீடு சுவிசேஷத்தின் நிமித்தமாய் திறக்கப்பட்ட பொழுது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அங்கிருந்து எழுப்பி போகிறதை பார்க்கிறோம். அவன்கிட்ட தான் தேவதூதன் வந்து சொன்னார். அப்படி என்ன சொன்னாரு? நீ பக்தி உள்ளவனா இருக்கலாம், தெய்வ பயம் உள்ளவனா இருக்கலாம், நீ தான தர்மம் பண்றவனா இருக்கலாம், நீ ஜெபம் பண்றவனா இருக்கலாம், ஆனா நீ செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. அதை பேதுரு வந்து சொல்லுவாரு, அவரை கூப்பிட்டு வா அப்படின்னு. ஆனா இவன் மட்டும் உட்கார்ந்துக்கல. அங்க நான் வாசிக்கிறோம், தன் வீட்டில் உறவின் முறையாரையும் நண்பர்களையும் சிநேகிதரை அழைத்து கர்த்தரால் உனக்கு அருளப்பட்டதை கேட்கறதுக்காக நாம் என்ன செய்யறோங்க, காத்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு பேதுருவை கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்பட்டது. புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வீடுகள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கு திறந்து கொடுக்கப்படுகிறதா இருக்கட்டுமே, திறந்து கொடுக்கப்படுகிறதா இருக்கட்டுமே. ஆகவே இங்கே இந்த சபையை குறித்த நிலையிலே நாம கவனிக்கும் பொழுது அவர்கள் தங்களாலே அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. அப்படிதான் சொல்ல முடியும், அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. இவர்களால் தங்களால் இயன்றதை இவர்கள் செய்தாங்க, மீதியானதை கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தர் ஜனங்களை என்ன செய்தாங்க, ரட்சிப்புக்கு நேராக அங்கே நடத்தினார் என்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அநேக சபைகளிலே தேவ கிருபை இல்ல. காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சபையில இல்லை. நான் சொல்றது எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஏன் சபையில தேவ கிருபை அனுபவிக்க முடியாது தெரியுமா? வந்தவன் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு வந்தவன் அல்ல. உண்மையிலே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பான் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய சபை தேவ கிருபை நிறைந்ததாயிருக்கும், பார்க்கிறவனுக்கும் சந்தோஷமாயிருக்கும். ஆனா இன்னைக்கு சபைன்னு கேள்விப்பட்டாலே என்னதான் கேள்விப்படுறோம்? பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல விதமான நெருக்கடிகளும் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு காரியமாக தான் கேள்விப்பட்டு வர. காரணம் தெரியுமா? உள்ள வந்தவர்தான் சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு சபையிலே சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் மிக குறைவு. அதனாலதான் இன்னைக்கு சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிற தாகத்தை இழந்து போயிருக்கிறது, தனிந்து போயிருக்கிறது. சொல்லவா? அறிந்தவன் மட்டுமே அறிவிக்க முடியும். ஏன் சபையில சுவிசேஷ ஊழியர்கள் குறைந்து போனது தெரியுமா? குறைந்து போனதுக்கு காரணம் என்ன? இவனுக்கே சுவிசேஷம் தெரியாது, இவனே சுவிசேஷத்தை கேட்டு வரல, இவனே உண்மை சொல்லனா என்னங்க, ரட்சிக்கப்படல. அறிந்தவன் மட்டுமே அறிவிக்க முடியும். அறிந்தவன் அவனாலே அடக்கி கொண்டிருக்க முடியாது, அடக்கி கொண்டிருக்க முடியாது. நேற்று ராத்திரி எல்லாம் நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனீங்களா? தூங்கி இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் யாருக்காவது கேட்டுச்சா? ஒருவேளை நேற்று கேட்கல அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஏதோ நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுருக்கா? தூரத்துல எங்கேயோ ஒரு நாய் என்ன செய்யுங்க, குறைக்கும். ஆனா அந்த ஒரு நாய் குறைச்ச உடனே ஒருவேளை என்னது கம்பர் தெருவுல ஒரு நாய் குலைக்குது அப்படின்னா அடுத்து உடனடியாக வால்மீகி தெருவில் என்ன செய்யுங்க, குலைக்கும். அடுத்து மல்லிகை தெருவில் என்ன செய்யும், குலைக்கும். அதுக்கப்புறம் நேரு தெருவில் என்ன செய்யும், குலைக்கும். அப்படியே சுத்தி 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 வரிசையா ஒரு நாய் குலைக்க ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து வரிசையாய் குறைக்கும். அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரு தெருவில் நாயுடைய சத்தம் குறைஞ்சிடும். கம்பர் தெரு, அதாவது வால்மீகி தெரு நாயுடைய சத்தம் குறைஞ்சிடும், மல்லிகை தெரு நாயுடைய சத்தம் குறைஞ்சிடும். ஆனா முதல்ல கம்பர் தெருவில் ஒரு நாய் குறைச்சு தெரியுமா? அந்த நாய் குறைச்சுட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நாய் வாசம் தெரிஞ்சுச்சுன்னா அந்த நாய்கிட்ட போய் ஏன் நாயே நான் கேட்டேன் போய் கேட்டுறீங்க, கடிச்சுக்கணும். இப்ப எல்லாம் நாய்கடிலாம் ரொம்ப மோசமா இருக்குது. ஒருவேளை தெரிஞ்சா போய் பேசுங்க. அப்போ நீ ஏன் குறைச்ச அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஒரு காரணம் சொல்லும். ஒருவேளை இங்க உள்ளதான இந்த மல்லிகை தெரு நாய்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது சொல்லுவோம், நீ ஏன் குறைச்ச அப்படின்னா அந்த என்னது இந்த தெருவில் உள்ள நாய் குறைச்சிச்சு அதனால நான் குறைச்சேன். நீ எப்ப நிப்பாட்டிட்டேன்னா அந்த நாய் குறைச்சிச்சு நான் குறைச்சேன், அது நிப்பாட்டிச்சு நானும் நிப்பாட்டினேன். அந்த தெரு நாய்கிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கு முந்தின தெரு நாய் குறைச்சிச்சு அதனால குறைச்சேன், அது நிப்பாட்டிச்சு நான் நிப்பாட்டினேன்.
ஆனா வரிசையா கேட்டுட்டு போயிட்டு முதல்ல உள்ளதான அந்த நாயிட்ட போய் நீங்க கேட்பீங்க அப்படின்னா, ஏன் நாயே நீ ஏன் குலைச்ச அப்படின்னு கேட்டா அது சொல்லும், நான் எதையோ என்ன செய்தேன் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு தடவை ஒவ்வொன்று குலைக்கும். ஏன் அப்படின்னா அது அறிவு. நான் சொல்ல புரியுதா? மத்ததெல்லாம் அது குலைச்சிச்சு, அதான் நான் குலைச்சேன், அது நிப்பாட்டுச்சு, நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா இந்த முதல் நான் என்ன செய்யுது அப்படின்னா, அது ஏதோ குலைச்சதுனால குலைக்கல, அது எதையோ பார்த்து இருக்கு, அது எதையோ அறிந்திருக்கு, ஏதோ ஒரு நிகழ்வு கண்களுக்கு முன்னாடி இருக்குது, அது என்ன ஏது என்று தெரிந்து முடிக்கிற வரைக்கும், அதுல ஒரு திருப்தி அடைகிற வரைக்கும் அது குலைக்கிறது நிப்பாட்டாது. அதுபோல தாங்க உண்மையிலே ரட்சகரை அறிந்தவன் அவரை அறிவியாமல் என்ன செய்ய முடியாதுங்க, இருக்க முடியாது. அவர் உண்மையாகவே சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை தரிசித்து ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்தவன் அந்த சிலுவையின் அன்பை பகிர்ந்து கொள்ளாமல் என்ன செய்ய முடியாதுங்க, இருக்கவே முடியாது. ஆனா இந்த நாட்களில் நடக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நடக்கக்கூடிய ஊழியெல்லாம் அந்த நாய் உடைச்சிட்டு அதனால நான் உடைச்சேன், அது நிப்பாட்டிச்சு நான் நிப்பாட்டினேன். அதனாலதான் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியமும் தாகமும் குறைந்து போயிடுச்சு. ஊழியம் தாகமும் குறைந்து போனதுனால இன்னைக்கு சபையில என்ன இல்லை, தேவ கிருபையை பார்க்க முடியும். தேவ கிருபையை பார்க்க முடியும். அன்னைக்கு அந்தியோகிய சபையினுடைய அனுபவம் தேவ கிருபை நிறைந்த ஒன்றாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சுவிசேஷ ஊழியத்தினுடைய பிரபல்யம். இரண்டாவதாக அங்கே தேவ கிருபையை காண காரணம் என்ன என்றால் 26ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. 26ஆம் வாக்கியம் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இங்கே நாம் வாசிக்கக்கூடியதான வாக்கியம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் என்ன செய்யுதுங்க, வழங்கிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் கொடுத்தாங்க? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்துவை உடையவன், அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவன். அப்படி என்றால் சீஷர்களாக இருந்த அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று இவர்கள் அழைக்க காரணம் என்னென்றால், கிறிஸ்து அவர்களிலே என்ன செய்தாங்க, வெளிப்பட்டார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவியம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், தேவ கிருபையை இந்த சபை அனுபவிக்க காரணம் என்னன்னா, இரண்டாவதாக அந்த சபை நற்சாட்சி நிறைந்த விசுவாசிகளை உடைய சபையாக இருந்தது. வேறு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அங்கே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதான விசுவாசிகளை உடைய ஒரு சபையாக அந்த சபை என்ன செய்ததுங்க, இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய சபையை குறித்ததான சாட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது? கிறிஸ்துவை நம்மிலே வெளியே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதபுத்தகம் மிக அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற 2 கொரிந்தியருடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றோம். நாம் மனுஷர் எல்லாராலும் அறியப்பட்டு வாசிக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, நிருபங்களாக இருக்கிறோம். விசுவாசிகளின் கூட்டம் கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய நிருபங்களாக நாம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையின் பொறுப்புள்ளவர்களை குறித்த நிலையிலே சொல்லும்போது, கண்காணிகளை குறித்ததான தகுதிகளை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். அங்கே 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம், புறம்பானவர்களாலும் நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் என்ன செய்யுங்க, இருக்கணும். நம்முடைய சாட்சி சபைக்குள்ள மட்டும் அல்ல, நாம வேலை பார்க்கிற இடத்துலையும் நம்முடைய சாட்சி விளங்கணுங்க. நம்முடைய சாட்சி விளங்கணும். முதல் நூற்றாண்டிலே அன்றைக்கு சீஷர்களுடைய தொகை பெருக காரணம் என்ன? தேவ கிருபையை அன்றைக்கு சபை அனுபவிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்தை சபையுடைய அஸ்திபார உபதேசங்களுக்காக நாம் எடுத்து பேசுவோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்களாம் யாரு? அவங்க வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, வேறு பிரிக்கப்பட்டவங்க எல்லாம் பட்டியலிட்டு நாம் சொல்லுவோம். ஆனா அதே அதிகாரத்துல இன்னொரு அடிப்படை சத்தியமும் இருக்குது. என்ன தெரியுமா? வாசிங்களேன். அதனுடைய 47ஆம் வாக்கியம். தேவனை
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்தாங்க? தயவு பெற்று இருந்தார்கள். அன்னைக்கு ஜனங்கள் விசுவாசிகளை விசுவாசித்தார்கள். நான் சொல்றது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? விசுவாசிகளை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அதனால ஜனங்களின் நடுவிலே அன்றைக்கு விசுவாசிகளுக்கு தயவு உண்டானது. அதனால அன்றைக்கு விசுவாசிகள் சொல்லுகிற சகல வார்த்தைகளையும் கேட்கிறதற்கு ஆவலும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம சொல்றதை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அதை எதிர்த்து பேசுறதற்கும் அதற்கு மறுப்பு சொல்றதுக்கு தான் ஆட்கள் பெரியிருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? நாம போய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் தர, அவரை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் சொல்றாரு, எங்க வீட்டு பக்கத்துல யோவான் அண்ணன் இருக்கிறாரு, மேரியக்கா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க வீட்டுல எப்ப பார்த்தா என்னதான் சண்டை. ஒருவேளை இனிமே யோவான் மேரியக்கா இருந்தீங்கன்னா நான் அவங்கள சொல்லலை. நான் சொல்றது புரியுதா? அன்றைக்கு ஜனங்கள் தேவ பிள்ளைகளை விசுவாசித்தாங்க. விசுவாசித்ததனாலே அவர்கள் சொல்லுகிறதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க. அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் என்ன? நற்சாட்சி அவர்களுக்குள்ளாக என்ன செய்ததுங்க? இருந்தது. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாட்சி எவைகளில் வெளிப்பட வேண்டும்? 3 நிலைகளில் வெளிப்படணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்முடைய சொல்லிலே வெளிப்படணும். 2வது நம்முடைய செயலில் வெளிப்படணும். 3வது நம்முடைய நடத்தையிலே வெளிப்படணும். நம்முடைய குணாதிசயத்தில் வெளிப்படணும். நம்முடைய சொல்லிலே பொய், புரட்டு, இச்சக பேச்சு இவைகள் ஒன்றும் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு உலகத்தான் சொல்லணும், இவங்க சொன்னா எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நாங்க விபிஎஸ் நடத்துகிற சந்தர்ப்பத்தில் வெளியே இருந்து கொஞ்சம் தண்ணி கேன் வாங்கியிருக்கோம். அப்போ எங்கள் வீட்டுக்கு வழக்கமாய் தண்ணி போடக்கூடியதான அந்த தண்ணி கேன் கொண்டு போடக்கூடியவர் வந்து கூப்பிட்டப்ப வரல. அப்போ எதிர்த்த வீட்டுக்கு தண்ணி கேன் கொண்டு வந்த ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட தண்ணி கேன் கொண்டு வந்தது போல எங்களுக்கு 2 கேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த நம்முடைய சகோதரி யாரும் வாங்கிட்டாங்க. வாங்கி யூஸ் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு தெரியாது இந்த கேன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. நாட்களும் போயிருச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த 8 வீட்டுக்கு தண்ணி போடக்கூடியதான அந்த நபர் வந்து கேட்டாரு, ஐயா அன்னைக்கு தண்ணி கேன் வாங்கினாங்க, நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன், அந்த கேன் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், எனக்கு தெரியல, நான் போய் வாங்கின மாதிரி தெரியலையே, ஒருவேளை வீட்டில் எண்ணி பார்த்தோம்னா கேன்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சது தெரிஞ்சுது, ஆனால் எனக்கு எதுவும் தெரியல, நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்த பொழுது வெளியூர்ல இருந்து அன்னைக்கு அந்த ஊழியர் நிமித்தமாய் வந்த ஒரு சகோதரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கேன் என்ன செஞ்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க. அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, எங்கேயுமே அதை என்ன செய்யலைங்க சொல்லலை. அப்புறம் பார்த்தோம்னா அந்த கேன் எப்படியோ அங்கே எங்கேயோ உள்ள என்ன செய்யுதுங்க இருந்தது. அதுக்கப்புறம் அவரை எப்படியாவது பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரையும் பார்க்க முடியல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவர் அங்கே எழுத வீட்டில் தண்ணி கொண்டு வந்து போடுறத பார்த்த உடனே நான் உடனே போய் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த எனது கேனை கொடுத்தேன். ஆனால் ஏற்கனவே அவர் முதல்ல வந்து சொன்னேன், எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல, கேன் என்ன இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனால் ஒருவேளை நீங்க அந்த தண்ணிக்குரிய காசு வேணா நான் தந்துறேன், எனக்கு எப்படின்னு சரியா தெரியல, விசாரிச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் காசை நான் கொடுத்தேன். ஆனால் அந்த கேனை அதுக்கப்புறம் பார்த்த பொழுது இருந்தது. அப்போ அவர் பார்த்து கொடுத்த பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும், என்னைக்கு வேணாலும் வரும்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஒரு உலக மனுஷன் நம்முடைய வார்த்தையை அவன் என்ன செய்யறாங்க? நம்பணும். நம்முடைய சொல்லிலே பிழையோ அல்லது புரட்டோ கபடமோ ஒன்றும் இருக்காது என்கிறதான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்கு சாட்சி, நற்சாட்சி நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல, நம்முடைய செயலிலே. நம்முடைய வியாபாரமா இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடியதான வேலையா இருக்கலாம், சகலத்திலும் நம்முடைய செயல்ல ஒரு ஹானஸ்ட் இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இதை சரியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார் அப்படின்ற ஒரு ஹானஸ்ட் உலக மனுஷனுக்கு முன்னால நமக்கு இருக்கணும். மட்டுமல்ல, நம்முடைய நடத்தை, நம்முடைய குணாதிசயம், இதுல நமக்கு சாட்சி இருக்க வேண்டியது அவசியம். அன்றைக்கு தேவ கிருபையை இந்த சபை அனுபவிக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த சபையால் அவர்கள் நற்சாட்சி உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு பெரிய மூத்த தேவ மனுஷத்துல போய் ஒருத்தர் கேட்டாரு, ஐயா எது சிறந்த சுவிசேஷம் அப்படின்னு. எது சிறந்த சுவிசேஷம்?
அப்போ அவர் இப்படி சொன்னாரு, இந்த லெதர் கவரினாலே போடப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷங்களுக்கு இணையான சிறந்த சுவிசேஷம் தோளினால் மூடப்பட்டிருக்கிற நீயும் நானும் தான் என்று. நான் சொல்றது புரியுதா? இந்த லெதர் கவரில் போடப்பட்டிருக்கிற இதில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்துக்கு இணையான சிறந்த சுவிசேஷம், இந்த நாட்களுக்கு தேவையான சிறந்த சுவிசேஷம் நீயும் நானும் தான். நாம் தான் சுவிசேஷம், நாம் தான் சுவிசேஷம். நம்மை கண்டு ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க? அவர்கள் வர வேண்டும், வர வேண்டும். அது விசேஷமாய் பொறுப்புள்ளவர்கள், சபை பொறுப்புள்ளவர்கள். ஒரு விதத்துல அந்த சபைக்கு நாட்களிலே பரவா அங்கே பொறுப்புள்ளவராக இருந்தார். அவரை குறித்து அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? 24 வசனத்திலே வாசிக்கிறேன். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தார். பரமபவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். நிறைந்தவன் அப்படியே இருக்குது. பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினால் நிறைந்தவன் என்கிறது நல்லதுதான். ஆனா அங்க ஆவியானவர் முதல்ல என்ன எழுதுறாரு தெரியுமா? என்னது? நல்லவன். நான் பச்சையா கேட்கிறேன், உங்களை என்னையும் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவன் சொல்லுவான். நம்மள நல்லவன் அவன் சொன்னாதான் ஆண்டவர் நல்லவன். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர் பாட்டு பாடுறோமே, அந்த பாட்டு உள்ள போகும். இல்லைன்னா நம்ம சொல்ற ஒன்றும் அவங்களை என்ன செய்யாதுங்க, போகாது. தேவ கிருபையை நாம அனுபவிக்கணும் அப்படின்னா அங்கே நற்சாட்சி உள்ள ஒரு அனுபவம், நற்சாட்சி உள்ள அனுபவம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, எப்பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, தேவைப்பட்டால் வார்த்தைகளை அறிவிங்க. எப்பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அப்படி. எப்பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, ஆனா தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வார்த்தை இல்லாம எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதாங்க, எப்பொழுதும் சுவிசேஷத்தை வாழ்க்கை மூலமா பிரசங்கிங்க, தேவைப்பட்டா உங்க வார்த்தையால சொல்லுங்க. நிச்சயமாய் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். நிச்சயமாய் தேவ கிருபை நம்மிலும் நாம் கூடி வருகிற சபையிலும் அதை என்ன செய்யுங்க, காணப்படும். உண்மையாகவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே நான் பார்க்கக்கூடியதான காரியம் என்னன்னா, நற்சாட்சி உள்ளதான ஒரு சபை. மூன்றாவதாக நாம கவனிக்கும் போது அதனுடைய 23, 26 வாக்கியங்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இங்கே நான் வாசிக்கும் பொழுது நான் வேகமாய் குறிப்புகளுக்குள்ளாய் கடந்து போக விரும்புகின்றேன். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான ஒரு சபை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அந்த சபையானது சுவிசேஷ பிரபல்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சபை. இரண்டாவது, சாட்சியுள்ள ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த சபை. மூன்றாவதாக இங்கே தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சபையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு இருந்து அநேக ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள், உபதேசம் பண்ணினார்கள். பர்னபாவும் அவர்களை கண்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு சபையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இன்னைக்கு சபையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சபையில நிறைய ப்ரோக்ராம். இன்னைக்கு ஊழியக்காரங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு திங்கட்கிழமை அங்க ப்ரோக்ராம் பிரதர், வியாழக்கிழமை இங்க எனக்கு ப்ரோக்ராம் பிரதர். இன்னைக்கு ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் இருக்குது, ஆனா கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு இல்லை. நான் சொல்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாய், வசனத்தின் மீது தாகம் உள்ளவர்களாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே புத்தி சொன்னால் அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். தேவனுடைய வசனத்துக்கு சபை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? கர்த்தர் தம்முடைய சபையை தமக்கு முன்பதாக மகிமையுள்ள சபையாய் நிறுத்திக் கொள்கிறதற்கு அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் என்ன பண்றாரு தெரியுமா? பவுல் சபையில எழுதியிருக்கிறார். நம்ம பொதுவாக அந்த பகுதியை கல்யாணத்துக்காக மட்டும்தான் வாசிப்போம். ஆனா உண்மையை சொல்றேன்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றி சொல்றேன் தான் பவுல் சொல்றாரு. ஆனா பொதுவா அந்த பகுதியை கல்யாணத்துக்காக வாசித்து அது கல்யாண பிரசங்கத்துக்குரிய பகுதி அப்படி நம்ம முடிச்சிடறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வாக்கியத்தில் என்ன வாசிக்கிறோம்? 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பதாக நிறுத்துகிறதற்கு அதை தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எதற்காக தெரியுமா? அங்கே கரை துறை முதலான ஒன்றும் இல்லாதபடிக்கு திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரிக்கும்படிக்கு வேதம் மிக அழகாய் சொல்கிறது. அங்கே தேவன் நம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். என்னென்னமோ காரியங்கள் இருக்கு. சில நேரங்களில் வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் நாம வாட்ச பார்க்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லை நான் சொல்லலை. ஆனா அதே வேளையில கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம்? எந்த விதத்துல கேட்கிறோம்? இன்னைக்கு கழுதையை தேட வேண்டியதான வேலை நமக்கு வாரத்துல 7 நாள் இருக்குது. ஆமா, கழுதை தேடுற வேலை 7 நாள் இருக்குது. ஆனா கழுதை தேடி போனோம்னா அன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னாரு, நான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்ல வேண்டும், நீ சற்றே தரித்து நில். யாருக்குல? சவுலுக்கு சொன்னார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா கழுதையை தேடிட்டு போனான். ஆனா கழுதையை தேடிட்டு போனவன் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல போன பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லணும், நீ என்ன பண்ண தெரியுமா? உன் வேலைக்காரன் என்ன செய், முன்னால அனுப்பு, உன் வேலைக்காரன் முன்னால் அனுப்பு, நீ சற்றே தரித்து நில். அந்த வேலைக்காரன் தான் ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா எங்க சாமுவேல் இடத்துல என்ன செஞ்சாருங்க? கூட்டிட்டு வந்தாரு. ஆனா நீங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் வேலைக்காரன் அனுப்பு. ஒருவேளை நமக்கு எத்தனையோ காரியங்கள் உபயோகமானவைகளாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அது தடையா இருக்கும் என்றால் அவைகளை நாம் அகற்றி வைக்க வேண்டியது அவசியம். அகற்றி வைக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்கணுங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமாய் கேள், கவனமாய் கேள். கதையை தேடுற வேலை நிறைய இருக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டா கழுதை தானா வந்து என்ன செய்யுங்க? என்னது அது வந்து சேரும். வந்து நாம தேடணும்னா அங்க சலிசாயும் அப்படி இப்படி ஊர்வெல்லாம் அங்க உருவ நடந்து அப்படின்னு பாக்குறோம். எல்லா ஊருக்கும் போய் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பொழுது வந்து சேர வேண்டியது தானா என்ன செய்யுதுங்க? வந்து சேரும். அங்க நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற நிலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? சில நேரங்கள்ல கூட்டங்களுக்கு நாம வர்றோம், நம்முடைய பிள்ளைகள் வர்றாங்களா? நம்முடைய பிள்ளைகள் வர்றாங்களா? கேட்டா அவங்களுக்கு இந்த பரீட்சை இருக்குது, அந்த பரீட்சை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கோங்க, அவர்களை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சோம் அப்படின்னா அவர்களுடைய ஒருவேளை சிலர் சொல்லலாம் அவங்களெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு. ஆனா ஒருத்தன் அன்னைக்கு கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கப்பட்டான், வேற வழியும் இல்லை, அவன் வந்து உட்கார வைக்கப்பட்டான். நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவனை கொண்டு பேசினார். தான் முதல் பேசவா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினார். யார் தெரியுமா? சாமுவேல். சாமுவேல். மற்ற பிள்ளைகள் என்னென்னலாம் விளையாண்டு இருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு விளையாட்டு சாமான் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய பணிவிடை பொருட்கள். நான் சொல்றது புரியுதா? அதை வச்சு விளையாண்டா நான் சொல்லல, அதுதான் அவனுடைய வேலையாகும், அவனுடைய பொழுதாகும் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அவனை கொண்டு அவன் மூலமா அன்றைக்கு கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. ஆனா கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்தாங்க? பேசினார். அவனிடத்திலே பேசினார். அவனிடத்திலே பேசினார். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நாம கேட்கறது மட்டுமல்ல, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவங்களை உட்கார வைப்போம். கர்த்தர் அவரோட பேசுவாரு. பேசுறத போய் வீட்டுல போய் கேளுங்க. நீ ஏறி தாத்தா கேட்டார்ல, நீ எனக்கு சொல்லுப்பான்னு கேட்டாரு. ஆனா இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா இவன் சொன்ன பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு என்றதை அவர் என்ன செய்தாங்க? விளக்கினார். புரியுது? நம்முடைய பிள்ளைகள் நம்ம சண்டை வர்றோம் அல்லது கூட்டங்களுக்கு வர்றோம், வீட்டுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இது என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஓம்பூர் ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. கண்டிப்பா பிள்ளைகள் நம்மை விட உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுது, பெருமையாய் சொல்கிறோம். ஆனா ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாம் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறோம்?
உண்மை சொல்லணும்னா நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அறிவும் இன்னைக்கு பெருத்து இருக்குது. ஆனா கர்த்தருடைய வசனம் மட்டும் உங்களுக்கு புரியாதா? கண்டிப்பா புரியுங்க. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கவனமாய் கேட்கணும். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுக்கணும். இஸ்ராயேல் காலத்துல வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லாதனால அதுக்கு நான் போக விரும்பல. இஸ்ராயேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க கடந்து போவீங்க அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் எவ்விதமான எழுப்புதலை கொண்டு வந்தது என்கிறது அந்த 8ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்க படிப்பீங்க அப்படின்னா அங்கே சொல்லப்பட்ட கர்த்தருடைய புஸ்தகம் என்கிறதா நிலையில 5 முறை அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புத்தகத்தின் மீது இருந்த அவருடைய வாஞ்சை, கர்த்தருடைய புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்கிறதான அவருடைய தாகம், கர்த்தருடைய புத்தகத்தை வாசிக்கிறதுக்குரியதான அவருடைய ஏக்கம். வேதம் சொல்லுது, அங்கே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் வாசிக்க தொடங்கின பொழுது அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய வசனம் கொடுத்த கனங்க. அதனாலதான் அன்றைக்கு இஸ்ராயேல் காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாங்க. இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கொடுக்கப்படுகிற கனம் இங்கே ஒருவேளை அடுத்த செய்திகளை நாம் கேட்போம்னு நான் நினைக்கிறேன். நான் பிதாவானால் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் பல நிலைகள்ல முன்னால கேட்கறதை விட இந்த நாட்கள்ல அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா முன்னாலதான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும், வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டம் இருக்கும். இப்படி அப்பப்ப இப்பதான் என்ன செய்வாங்க கேட்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. காலையிலையும் கேட்கிறோம், ராத்திரியும் கேட்கிறோம், மதியமும் கேட்கிறோம், கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா நான் கேட்கிறேன், முன்னால கேட்டதை விட இவ்வளவு கேட்டு அதை விட பக்தி விருத்தி அடைந்து பிரிக்கிறோம்ல, ஏன் இல்லை? இந்த நாட்கள்ல அந்த கொரோனா காலகட்டத்தில் ஜூம் மூலமாக பல நிலைகள்ல நாம இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான உதவி செய்தார். ஒரு விதத்துல சபையை அப்படிதான் என்ன செய்வாங்க கூடி வந்தோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஏதுரத்தை கொடுத்து கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படுவதற்கும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இப்ப அந்த ஊழியங்கள் அதிகமா நடக்குது. அந்த ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நானும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அப்படிப்பட்ட ஜூம் கூட்டங்களிலே பங்கு பெறுவதும் உண்டு. ஏன் எங்க சபையில கூட இப்ப சில நாட்கள்ல பைபிள் ஸ்டடி என்ன செய்வாங்க, ஜூம்ல தான் என்ன செய்யணும் நடத்துறோம். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல எல்லாருமே பங்கு வருவதற்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நிலையில நடத்துறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியதான நிலை என்ன அப்படின்னா, ஜூம் கூட்டங்கள்ல காலையில ஒரு மீட்டிங் இருக்கு, ராத்திரி ஒரு மீட்டிங் இருக்கு, மதியம் ஒரு மீட்டிங் இருக்கு. ஆனா எல்லா மீட்டிங் எப்படி தெரியுமா, கல்லறைகளுக்கு செத்த பிணங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது போன்றதான் நிலையெல்லாம் பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, இவர் மட்டும் வீடியோ ஆன் பண்ணிட்டு இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. முன்னால பார்த்தோம்னா ஜான் ஆறுமுகம் அப்படின்னு பேர் இருக்கும். பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். பொதுவாக சொல்லுவாங்க பாத்தீங்களா, பேருக்கு பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா அதுதான் இன்னைக்கு உண்மையில நடக்குது. பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய சபையில பைபிள் ஸ்டடி இருந்தாலும் அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன தெரியுமா, கண்டிப்பா வீடியோ என்ன செய்யணும், ஆன் பண்ணிட்டு உட்காரணும். அந்த கூட்டங்களில் பங்கு பெறுங்க. உண்மையிலே அது பிரயோஜனம் தான். நல்ல ஐக்கியத்தையும் அன்பையும் ஆவிக்குரிய அறிவையும் இந்த கூட்டங்கள் மூலமா ஜூம் மூலமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனா அதுல 10-15 ஒரு நாளைக்கு காலையில ஞாயிறு ராத்திரி எல்லாத்தையும் பங்கு பெறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கூட்டத்துல பங்கு வைத்தாலும் உண்மையா சரியான விதத்துல உடைவுறுத்தி அந்த வீடியோவை ஆன் பண்ணி உட்காருங்க. தேவ கிருபையை நீங்க அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம் இந்த நாட்களில் குறைந்து போனது. நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் என்ன செய்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. எஸ்ராயேல் புத்தகத்தை வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்துக்குரியதான கனம் இப்ப எங்க போச்சு? ஒரு சந்தர்ப்பத்துல வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன்னு நினைச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து செய்தி கேட்டு இருந்தாரு. எப்படி கேட்டிருந்தாரு தெரியுமா, கட்டில் அப்படியே படுத்துட்டு கையில இருக்காரு, மணியை போட்டிருக்காரு, பக்கத்துல ஏதோ பாக்கானோ எதையோ வச்சிருக்காரு. இப்படி எடுத்துட்டு அதை சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. வேண்டாம், அருவருப்பா இருக்குதுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்த ஊழியத்தை நான் குறைத்து சொல்ல, அதனால அநேகர் பயனடைகிறார்கள். நானும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறேன். ஆனா கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? கனம் எங்கே? நீங்க வாசி பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துக்கு இந்த சபை எவ்வளவு கனம் கொடுத்தது தெரியுமா? 1 வருஷ காலமாய் கர்த்தருடைய வசனம் அங்க என்ன செய்யப்படுதுங்க, போதிக்கப்பட்டது என்கிறதை நான் பார்க்கிறோம்.
மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்கிறது மட்டுமல்ல, கனத்தோடு கேட்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு கேட்கணும். எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரத்துல, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படல. கர்த்தர் என்னோட பேசுறாரு அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்துக்கு முன்னால் உட்கார்ந்துருங்க. எதுக்கு வசனம் கேட்க வரணும்? எதுக்கு கேட்ட முதல் ஜூம் மீட்டிங்குடைய வசனத்துக்கே கீழ்ப்படியல, உடனே அடுத்து 8:30 முடிஞ்ச உடனே 9:30 அடுத்த மீட்டிங் உள்ள போய் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? விசுவாசத்தோட கேளுங்க. கர்த்தர் என்னோட பேசுறாரு. சில சந்தர்ப்பங்களிலே மாற்று உபதேசம் உள்ள அல்லது வேற சபையாளருக்கு நடுவில் சில சந்தர்ப்பங்களில் ஊழியத்தின் நிமித்தமாய் போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உண்டு. உண்மை சொல்லணும்னா அவங்க கர்த்தருடைய வசனத்தை எந்த அளவுக்கு என்னங்க அதை பெற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையில சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய குறைகளும் பல காரியங்களும் நம்ம சொல்லலாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படும் பொழுது என்னது, கர்த்தர் என்னோடு பேசுறார். அங்க முடித்துட்டு இறங்கி வரும்போது உண்மையிலே கர்த்தர் என்னோடு பேசுறார், இடைப்பட்டார்ன்றதை சொல்லும்போது உண்மையிலே கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். மனுஷனை பிரியப்படுத்த நான் சொல்ல விரும்பல. அங்கே இன்னைக்கு நாம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அழுது பிரசங்கித்தாலும் ஆழமாய் பிரசங்கித்தாலும் கொஞ்சம் கூட அசையாத நிலையில இதை நமக்கு வந்து, ஏன்னா எனக்கு தெரியாத அடுத்த குறிப்பு இவர் இதைதான் சொல்லுவா தெரியுமா அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் நாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப பாரு, இப்ப இவர் இந்த சொன்னாரா, ஆனால சொன்னாரா, ஆவனால சொன்னாரா, ஈனால சொன்னாரா, அல்லது ஈயனாக சொல்வாரு, அல்லது ஊனாக சொல்வாரு. அதுக்கு நாமளே ஒரு குறிப்பு எடுத்து செய்வோங்க. அடுத்து இந்த குறிப்புன்னு எழுதி வச்சிருப்போம். விசுவாசத்தோடு கேட்கணும். ஏன் நம்ம தேவ கிருபைய வசனத்தை நம்ம விட பிரசங்கிக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய நபர்கள் வேறு இல்லைன்னு உண்மையை மாற்றி சொல்ல முடியும். ஆனா ஏன் நம்மிடத்துல பலன் இல்லை? ஏன் பலன் இல்லைன்னா அந்த அலைவரிசைக்கு நேராக நம்ம டியூன் பண்ணல. முன்னால அந்த ரேடியோ கேட்பாங்க. அந்த ரேடியோ கேட்கும்போது அந்த அலைவரிசைக்கு எத்தனையோ அலைவரிசைகள் அந்த வேவ்ஸ் இருக்கும். ஆனா அந்த ரேடியோ என்ன செய்வாங்க, டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு நேரம் வச்சப்ப தெளிவா இந்த பாட்டு இனிமையா இருக்கும். நம்ம இருதயத்தையும் விசுவாசம் என்ற நிலையில நாம டியூன் பண்ணி வைப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்மோட பேசுறதை தெளிவா கேட்க முடியும். கர்த்தர் நம்மோட பேசுகிறதை தெளிவாய் கேட்க முடியும். சந்தோஷமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீதியான குறிப்பிட்டை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆவதாக அதனுடைய 25ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களை பயன்படுத்துகிற ஒரு சபையாக இந்த சபை இருந்தது. இந்த சபை தேவ கிருபையை அனுபவிக்க காரணம் என்ன? ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களை பயன்படுத்துகிற சபை. அது வசந்த வாசிங்க. அவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தார். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். நீங்க வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பர்னபா அங்க போகிறார், தேவ கிருபையை பார்க்கிறாரு, அவர்களுக்கு புத்தி சொல்றாரு. அங்க பார்த்த அந்த தேவ கிருபை அவரை சும்மா இருக்க வைக்கல. இவங்களுக்கு இன்னும் எப்படியாவது ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும்னு விரும்பினாரு. உண்மை சொல்லணும்னா பர்னபாவே எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். எருசலேம் சபையை அனுப்புது அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆனா அவர் உடனே என்ன பண்ண தெரியுமா, இவங்களுக்கு சொல்லணும்னா என்னால முடியாது. இன்னொருத்தன் இருக்கிறான், என்ன பண்ண தெரியுமா, நேரம் ஒருத்தனை அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, போய் தேடி பிடிச்சி அந்த தெருவில் இருக்கானா இந்த தெருவில் இருக்கானா அப்படின்னு தேடி பிடிச்சி யாரை கூப்பிட்டு வர்றாரு? யாருங்க? சவுல். பவுலை கூட்டிக் கொண்டு வருகிறார். பவுலை கூட்டிக் கொண்டு வந்து அவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? 1 வருட காலம். எனக்கு நல்ல ஒரு சான்ஸ். என் பேரு இப்போ ஒரு புதுசா சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே தேவ கிருபை இருக்குது. நான் வந்து என்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி, என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி, என் மூலமா இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, என் காரியத்தை காண்பிக்க போகிறேன் அப்படின்னு யாரும் நிக்கல. அவரு தேவ கிருபையுள்ளதான ஒரு சகோதரன் இருக்கிறான்றதை புரிந்து கொண்டு இவரும் பயன்பட்டா, அதே நேரத்துல தேவ கிருபையுள்ளதான ஒரு சகோதரனை கொண்டு வந்து பயன்படுத்தினார். என்னால கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறை மீது அக்கறை உள்ளதான சபையில தேவ கிருபை இருக்கும். ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துகிறவர்களை கண்டுபிடித்து பயன்படுத்துகிற சபையில தேவ கிருபை இருக்குங்க. ஒரு காரியம் நான் சொல்றேன்,
தவறாய் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு கை நடுங்கினாலும் நான் தான் அப்பம் விற்பேன் அப்படின்னு உரிமை பாராட்டக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலையில நம்முடைய சபைகள் என்ன செய்யுங்க, மாறி போயிடுச்சு. ஒன்னு சொல்லணும்னா, அவரால் அந்த அப்பத்தை கூட என்ன செய்ய முடியலங்க, பிக்க முடியல. ஆனா நான் பிச்சு கொடுத்தாதான் அது ஆசீர்வாதமான அப்பமா இருக்குன்ற எண்ணம் இன்றைக்கு அனைவருக்கு இருக்கு. நான் நினைக்கிறேன், இந்த மூப்பர் என்கிறதால அந்த பொறுப்பு, அதை பதவியா இன்னைக்கு நினைச்சிட்டாங்க. அது பதவி அல்ல, அது என்னங்க, பொறுப்பு. மூப்பர் என்கிறது ஒரு பொறுப்பு, சபையுடைய ஊழியர் அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு ஒப்பந்தம் இது பண்ணுவாங்கல்ல, என்ன ஒப்பந்தம் பேசுவாங்க அப்படின்னா, அங்க மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்னா, நான் சாகுற வரைக்கும் நான் தான் இங்கே அப்பம் விற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க அனைவரும் நினைச்சிட்டாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தா எப்படி தேவ கிருபையை பார்க்க முடியும்? தேவ கிருபை எப்படி பார்க்க முடியும்? மோசே அன்றைக்கு யோசுவாவை எழுப்பினார், யோசுவாவை பயிற்சித்தார். யோசுவாவுக்குரியதான காரியம் அடுத்த தலைமுறையின் மீது அக்கறை இல்லாத ஒரு நிலையில நம்முடைய சபைகள் போய்கொண்டிருக்கிறது. நம்ம யோசிப்போமே. நீங்க பாத்தீங்கன்னா, யார் இடத்துல ஆவிக்குரிய வரம் இருந்தோ அவர்களை பார்க்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பர்னபா தான் எருசலேம் சபையை யாரை கொண்டு போய் காட்டுறாரு, சவுலை காண்பிக்கிறார், அப்படிதானே, அறிமுகப்படுத்துகிறார். ஆறுதலின் மகனா இருந்து அந்த பர்னபா இப்ப இந்த பவுலை என்ன செய்யறாங்க, அழைத்து கொண்டு போகிறார். நீங்க வேற புத்தகத்தை நீங்க மாசம் பாத்தீங்கன்னா, பர்னபாவும் பவுலும் அப்படின்னு வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பவுலும் பர்னபாவும் 8 முறை இந்த விதத்திலும் 8 முறை இந்த விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சமமான நிலையில ஒருத்தனை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மேல அவன் விருதியாக இருவானோ அப்படின்ற பயம் இன்றைக்கு அனைவருக்குள்ள என்ன செய்யுங்க. அப்படி இருந்தா எப்படி தேவ கிருபையை அனுபவிக்க முடியும்? தேவ கிருபையை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? அடுத்த தலைமுறைகளின் மீது அக்கறை இருக்கக்கூடியதான ஒரு சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் உற்சாகப்படுத்தும். தயவு செய்து ஒரே ஒரு வரியிலே இந்த குறிப்பை நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். சபையோட வாலிபர்கள் உற்சாகப்படுத்தும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சபைகளுக்கு வேலை நிமித்தமாய் பல காரியங்கள் நிமித்தமாய் வெளியூர்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, நம்ம சபையில் அவன் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? ஆனா கேட்டா அவன் பல காரணம் சொல்லுவான். ஆனா உண்மை காரணம் தெரியுமா? அவனுக்குன்னு சில தாளங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய தாளங்கள் இருக்கு. ஆனா அவங்க போயிருக்கக்கூடிய சபையை அவங்கள பயன்படுத்துறது இல்லை. ஆனா பக்கத்து சபை அவனுக்கு என்ன தாளம் இருக்கோ அதை கரெக்டா பயன்படுத்த, அதை யூட்டிலைஸ் பண்ணி அவனை கவர்ந்து விடுறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தருக்கு பாட தெரியுதா, நீ ஒர்ஷிப் நடத்துப்பா அப்படின்றாங்க. அதான் அவங்க பாஷையில சொல்றேன். அவனுக்கு பாட, அவனுக்கு ஒரு மியூசிக் வாசிக்க தெரியுதா, அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு நல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது அனுபவம் இருக்கா, அவங்களுக்கு அந்த சபையோட ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையை அவங்க கொடுத்து அவங்களை பிடிச்சிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆனா நம்முடைய சபையில நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, என்ன தாளம் இருக்குது நமக்கு தெரியல. தெரிந்தாலும் அதை சபையில பயன்படுத்துகிறதுக்கு அவர்களை நாம் என்ன செய்யலைங்க, அனுமதிக்கல. காரணம் தெரியுமா? மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் தான். துக்ககரம். இந்த சபையில தேவ கிருபை வெளிப்பட காரணம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களை பயன்படுத்தும் சபை. மாத்திரமல்ல, 5வதாக 29-30 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த சபை கொடுக்கிற சபையாக இருக்கிறது. எருசலேமிலிருந்து வந்ததான அந்த காரியங்களை அகபேல் தீர்க்கதரிசி காரியங்களை அறிவித்த பொழுது இந்த சபையார் கொடுத்தாங்க. தங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. மாத்திரமல்ல, 13ஆம் அத்தியாயத்தில் நாம் கவனிக்கும் பொழுது இந்த சபையுடைய அடுத்த கட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருந்தது. ஜெபிக்கிற ஒரு சபையாக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்படிங்கிற 13ஆம் அதிகாரத்தின் 1-2 வாக்கியங்கள்ல நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல நம்ம சபையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஜெபம் என்கிறது அவருடைய ஆரம்பமாக இருந்தது. அந்த ஜெபத்துல தான் சபை ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் என்கிறது அவருடைய அடிப்படை உபதேசமாக இருந்தது. ஜெபம் என்கிறது 3ஆம் அதிகாரத்திலே அவருடைய அனுதின வாழ்க்கையா இருந்தது. 4ஆம் அதிகாரத்திலே ஜெபம் என்கிறது அவருடைய ஆறுதலா இருந்தது. 6ஆம் அதிகாரத்திலே ஜெபம் என்கிறது அவருடைய அதி முக்கியமாக இருந்தது. நாங்களோ உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுகிறதும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதுக்கு தலைத்திருப்போம். அங்கே 6ஆம் அதிகாரத்திலே ஜெபம் என்கிறது அதி முக்கியமாக இருந்தது. 9ஆம் அதிகாரத்திலே ஜெபம் என்கிறது அவருடைய அடையாளமாக இருந்தது. அவனும் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 7ஆவதாக 12ஆம் அதிகாரத்திலே ஜெபம் என்கிறது அவருடைய அவசியமாக இருந்தது. பேதுருக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் தான் அவர் வேற வழியே இல்லைன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே ஜெபம் என்கிறது அவருடைய ஆரம்பம். ஜெபம் என்கிறது அவருடைய அடிப்படை உபதேசம். ஜெபம் என்கிறது அவருடைய அனுதின வாழ்க்கை. ஜெபம் என்கிறது அவருடைய ஆறுதல். ஜெபம் என்கிறது அது முக்கியம். ஜெபம் என்கிறது அவருடைய அடையாளம். ஜெபம் என்கிறது அவருடைய அவசியம்.
இன்னைக்கு சபை பிரே அப்படின்றத விட பே அப்படின்னா நிறைய சொல்லுது. பிரே அப்படின்றதான் இருக்கு, பிரேயர் அப்படின்றது குறைந்து போகுது. இஎம் பவுன்ஸ் இதுவாக சொன்னார், ஜபமில்லாத சபையினாலே நரகத்தின் இடம் விசாலமாகி கொண்டிருக்கிறது என்று. ஜபமில்லாத சபையினாலே நரகத்தின் இடம் என்ன செய்கிறதுங்க, விசாலமாகி கொண்டிருக்கிறது என்று இஎம் பவுன்ஸ் சொன்னார். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய சபையிலே ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இறுதியாக 7வதாக இந்த சபை தேவ சித்தத்திற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. என்ன தெரியுமா, அங்க பாத்தீங்கன்னா 5 போதகர்கள் அங்கே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பவுலை பர்னபாவை நான் அழைத்த ஊழியருக்கு என்ன செய்து பிரித்து விடுங்கள் என்று திருமணம் கட்டின பொழுது, இவங்கதான் எங்களுக்கு எல்லாம், இவங்கதான் எங்களை நல்லா உற்சாகப்படுத்துறாங்க, இவங்க எங்களுக்கு கண்டிப்பா அவசியம் அப்படின்னு அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கல. என்ன பண்ணாங்க தெரியுமாங்க, தேவ சித்தத்துக்கு தேவ கிருபைக்கு என்ன செய்றாங்க, விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்த பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷ தீபத்தை அநேக பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும் புறப்பட்டு போய் அறிவித்தார்கள் என்றதை பார்க்கிறோம். தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற சபை, எந்த ஒரு காரியத்தையும் சபை தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா தேவ சித்தத்துக்கு தங்களை விட்டு கொடுத்த எத்தனையோ மிஷினரிகளுடைய தியாகத்தினால நாம உட்கார்ந்துருக்கோம். நாலு சில மிஷினரிகள் குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டனிஸ் மோரிஸ் ரூஸ் சுத்தூரில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி மறித்து போனார்கள். பச்சிலம் குழந்தையும் மறித்து போனது. அவர் நினைத்திருப்பார், செல்வந்தராக இருந்தவர், நல்ல ஒரு டென்டிஸ்டா இருந்தவர், கைராசியான மருத்துவராக இருந்தவர், எல்லாத்தையும் விட்டு அவர் போயிருக்கலாம். ஆனா என்னுடைய மனைவியுடைய மரணம் இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரு விதையாக இருக்கட்டும் என்கிற நிலையிலே தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார். அதன் முகாந்திரத்துக்கு அநேக சபைகள் இருந்தன. அவருடைய தியாகம், அவருடைய தியாகம் தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. தன்னுடைய எத்தனையோ நெருக்கடிகள் அவர்களுக்கு இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனா கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதற்கு தங்களை அவர்கள் விட்டு கொடுத்தது நிலையில இன்றைக்கு நாம் இந்த கிருபைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆகவே இந்த அந்தியோகிய சபை நம்மோடு இடைபெறுவதாக, நம்மோடு இடைபெறுவது. நம்முடைய சபை எப்படி இருக்குன்னு நாம் விரும்புகிறோம். தேவ கிருபை நம்முடைய சபையில நாம பார்க்கிறோமா? வெளியிருந்து வர்றவங்க பார்த்து அதை சந்தோஷப்படுகிற நிலையில நம்முடைய சபையில் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் கண்களை கொள்வோமே. ஏதோ இதெல்லாம் நம்ம விடாவரியாய் கேட்டுவிட்டு போனோம் என்றுதான் நிலையில் அல்ல. கர்த்தர் நம்முடைய சபை குறித்ததான வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும், நீங்களும் அதை கல்லுக்குறையாக்கினீர்களே அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் சாட்டை எடுக்கிற ஒரு நிலை இருந்தது. ஆண்டவர் நம்முடைய சபையை குறித்ததான அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த வைராக்கியம், பவுல் சொல்கிறார், அது கற்புள்ள கன்னிகை என்று அதன் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? அன்றைக்கு அறியப்படாதவர்களால், ஆத்ம பாரம் உள்ளவர்களால், இன்னும் நிறைந்தவர்களால், சுவிசேஷ பணி ஒன்றே முக்கியம் என்ற நிலையிலே அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே அந்த சபையானது தேவ கிருபை உடையதாக இருந்தது. சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்முடைய சபையிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சாட்சிகளின் ஜீவியத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜபத்துக்கு நம்முடைய சபையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களை நம்ம பயன்படுத்துறோமா? வாலிபர்களை பயன்படுத்துறோமா? அவங்க தப்பி பிழைதான் செய்வாங்க, ஆனா அதை சரி செய்து அவர்களை பயன்படுத்தும் பொழுது தேவ கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல இறுதியாக தேவ சித்தத்துக்கு விட்டுக் கொடுக்கிறவர்களாக சபையில ஏன் நான் சொல்றதா நடக்கணும், ஏன் காரியம் தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. எது நடந்தாலும் சபையில எந்த ஒரு நிகழ்வும் தேவ சித்தத்துக்கு நடக்கணும் விட்டு கொடுக்கக்கூடியதான ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் இருக்கக்கூடியதான சபை தேவ கிருபையை அனுபவிக்கும். ஒருவேளை நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தலைவரை காத்திருக்கக்கூடிய சபை ஒரு சகோதரர் முன்பதாக இருக்கிறார். கேட்ட செய்தி நாசத்துக்காக ஜெய்சிங் முன் வந்து ஜெபிப்பார்.